ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த பேஜஸ்ல ஒரு கொஞ்சம் மட்டும் கேப் விட்டுக்கோ. ஓகேவா? ரொம்பலாம் கேப் விடாத. நல்லா பாரு, பிக்சர்ஸ் இங்க நல்லா பாரு. இந்த இடம் ஒரு 50%, அதாவது 50-50 கிடையாது, கீழே வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கட்டும் கேப், ரொம்ப கம்மி பண்ணிடாது. இந்த இடத்துல இருந்து என்ன பண்றேன் நானு, இங்க பாரு, ஒரு ஹாரிசான்டல் லைன் இப்படி டிரா பண்ணிக்கிறேன். நீ ஸ்கேல் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல டைரக்டா கையிலேயே டிரா பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, டைரக்டா கையிலேயே டிரா பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம வார்ம் அப் அப்படிங்கிறத ஒன்று பண்ணியிருந்தோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாரு, இதுக்கு மேல கொஞ்சம் கேப் விட்டு இங்க இருந்து இது எதுக்காக அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. டிராப் பண்ணது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஹாரிசான்டல் லைன் டிராப் பண்ணிருக்கேன். அதுக்கு மேலேயே கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு லைனு அண்ட் தென் ஆரம்பிக்கலாங்களா? இப்படி ஒரு லைன் டிரா பண்ணி இதையும் என்ன பண்றேன், இந்த மாதிரி டிரா பண்ணிடுறேன். டிரா பண்ணிட்டு இங்க பாரு, இந்த இடத்துல இந்த மாதிரி டிரா பண்ண பாரு. சரியா? இதை டிரா பண்றதுக்கு இந்த லைன்ஸ் டிரா பண்ணி, இது ஆக்சுவலா பார்த்தோம்னா இந்த வேலி மாதிரி இருக்கு இல்லையா, கேட் மாதிரி, அதே தான், அவ்வளவுதான். இப்ப ஸ்டார்ட் பண்ண பார்க்கலாம். சி 4 லைன்ஸ் வரும். சரியா? இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். ஸோ 4 லைன்ஸ் ஈஸியா டிரா பண்ணிட்டு மேல வந்துட்டு இதை இப்படி கர்வா டிரா பண்ணிக்கோ, இல்ல ஷார்ப்பா பெட்டல்ஸ் மாதிரி டிரா பண்ணாலும் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் என்ன பண்றோம், இந்த இடத்துல இந்த இடத்துல ஈவனான கேப் விடு. சரியா? இந்த இடத்துல எவ்வளவு கேப் இருக்கோ அதே போல ஈவனான கேப் விடு. நீ ஸ்கேல் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நான் அகைன் சொல்றேன், ஸ்கேல் சின்னதா ஸ்மால் சைஸ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கோ, நோ இஷ்யூ. ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் கேப் இருக்கும், அதை ஃபில் பண்ணிடாத. இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கட்டும். சரியா? அதை ஃபில் பண்ணிடாத. இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் கேப் இருக்கட்டும், அதையும் ஃபில் பண்ணிடாத. இந்த மாதிரி முடிச்சுட்டு எரேசர் எடுத்துக்கோ. எரேசர் எடுத்துட்டு இந்த வெர்டிகலா இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கிற லைனை மட்டும் எரேஸ் பண்ணிடு. வெர்டிகலா இருக்கு பாத்தியா, இதுக்குள்ள இருக்கிற லைன்ஸ் மட்டும் ஜஸ்ட் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோ. இங்க கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு மாதிரி, அதையும் எரேஸ் பண்ணிக்கோ. கேட் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாரு, இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள், இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் போட்டுக்கோ. இந்த சென்டர்ல அந்த ஸ்க்ரூ போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சர்க்கிள் ஆட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல சர்க்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கோ. சரி, இங்க இருந்து எடுத்துக்கோ. இங்க இருந்து கர்வ் லைன்ஸ், அதாவது இந்த இந்த மாதிரி இப்படி குட்டி குட்டியா கர்வ் லைன்ஸ் எடுத்துக்க பார்க்கலாம். இப்படி எடுத்துக்கோ. அதே போல இங்க மேல இருந்து என்ன பண்றோம், இப்படி நீயே கிறுக்கு, ஓனாவே கிறுக்கு. சரியா? இங்க இருக்கிற மாதிரி தான் பண்ணணும் கிடையாது, நீ ஓனா கூட கிறுக்கலாம். இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிராப் பண்ணிட்டு இன்சைட்ல இருக்கிற இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸ் எரேஸ் பண்ணி கூட தங்கம். வெர்டிகலா இருக்கு பத்தியா, அந்த லைன்ஸ் எரேஸ் பண்ணி கூட.
அதே போல இந்த சைடுமே எரேஸ் பண்ணிக்கோ. ரொம்ப டார்க்கா டிராப் பண்ணாதான் எரேஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் இல்லையா, 2 or 3 ஃபிங்கருக்கு கேப் விட்டு போ. 2 or 3 ஃபிங்கர்ஸ் அளவு கேப் விட்டு பென்சில பிடிச்ச அப்படின்னாக்கா உனக்கு லைட்டா தான் வரும் டிராயிங். ஸோ டார்க் வராது. அதனால இது மாதிரி கொஞ்சம் டிரா பண்ணதுக்கு அப்புறம் எரேஸ் பண்ணிக்கோ, உனக்கு ஈஸியா இருக்கும். தென் இங்க வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சர்க்கிள் ஒன்று டிரா பண்ணிக்கோ. இந்த இடத்துல சன் ஒன்று டிரா பண்ணிக்கிறோம். சர்க்கிள்ஸ் நீ ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. டிரா பண்ணிட்டு இந்த இடத்துல கண்ணு டிரா பண்ணிக்கலாம். சன்னுக்கு ஐஸ் டிரா பண்ணிக்கோ. இந்த மாதிரி நல்லா அழகா ஸ்மைலி பண்ற மாதிரி. ஸ்மைலி ஃபேஸோட போட்டா மட்டும் போதாது, இதுக்கு நல்லா வந்துட்டு என்ன பண்ணலாம், சரி இந்த மாதிரி ஸ்டிக் டிரா பண்ணிக்கோ. அண்ட் தென் இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா இங்க பாரு, சென்டர்ல இருந்து என்ன பண்ற, இப்படி கர்வ் லைன்ஸ் 1, தென் பக்கத்துல இருந்து கொஞ்சம் கேப் எப்படி அதிகமா வேணும் 2, இங்க இந்த மறுபடியும் 3, 4, தென் இங்க வந்துட்டு கொஞ்சம் சின்னதா அழகா கிளவுட் டிரா பண்ணிக்கலாமா. இப்படி 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 கார்ட்டூன் மாதிரி அழகா இப்படி டிரா பண்ணிக்க பார்க்கலாம். இப்ப என்ன பண்றோம், இந்த கேப் இருக்கு பத்தியா, இந்த கேப்ல நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் டிரா பண்ண போறோம். ஃப்ளவர்ஸ் டிரா பண்றதுக்கு அழகா கியூட்டா டிரா பண்ணிக்கோ. இங்க இருக்கிற ஹரிசாண்டல் லைன்ஸ் எரேஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எரேஸ் பண்ணி காட்டுறேங்க பாரு. இங்க இருக்கிற லைன்ஸ் ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்குல்ல, இதை எரேஸ் பண்ணிட்டு கூட நீ டிரா பண்ண, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? அதே போல இந்த சைட்லயுமே நான் அந்த ஹரிசாண்டல் லைன்ஸை எரேஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் எரேஸ் பண்ணீங்க சார், டிரா பண்ணீங்க சொல்லி கேட்காத. லேண்ட் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா, அதனால பண்றோம். ஓகே டன். இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஓவல் ஷேப் டிரா பண்றேன், சர்க்கிள் ஷேப் டிரா பண்றேன். சரி, இது வந்துட்டு ஓவல் ஷேப்பு, சர்க்கிள், தென் இங்க ஒரு ஓவல் ஷேப்பு, இங்க ஒரு ஓவல் ஷேப்பு, இங்க ஒரு சர்க்கிள் ஷேப்ஸ். சரியா? இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியா டிரா பண்ணிக்கலாமா. டிரா பண்ணிட்டு பெட்டல்ஸ் மட்டும் அழகா நீயே டிரா பண்ணலாம். சி பெட்டல்ஸ் பாரு, இந்த மாதிரி கர்வா யூஸ் பண்ணிருக்கு இல்லையா. இப்ப பாரு, இங்க நான் வந்து ஷார்ப்பா பண்றேன். இந்த மாதிரி பெட்டல்ஸை ஷார்ப்பாவும் பண்ணலாம். உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிரா பண்ணு. ஆனா பார்க்கறதுக்கு நல்லா அழகா நல்லா டீட்டெயில்டா பிக் சைஸா இருக்கட்டும், ரொம்ப குட்டியே பண்ணாது. உனக்கு எந்த மாதிரி ஈஸியா இருக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணு. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மட்டும் டிரா பண்ணு, லீஃப் அப்புறமா டிரா பண்ணிக்கலாம். இந்த சைடுல ஓவல் சர்க்கிள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதுக்கு பெட்டல்ஸ் டிரா பண்றோம்.
டிராப் பண்ணிட்டு கீழே சின்னதா ஒரு கேர்ள்ஸ் இப்படி டிராப் பண்ணு. அதே போல இங்க ஒரு குட்டி ஒரு ஓவர் ஷேப் இப்படி டிராப் பண்ணு. கீழே ஒரு லைன்ஸ் இப்படி ஆட் பண்ணிக்கோ. இங்க வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் ஒன்று டிராப் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோ. தென் இங்க குட்டி குட்டியே கிராஸஸ் டிரா பண்ணிக்கோ. இப்படி கிராஸஸ் ஆட் பண்ணிக்கோ. அதே போல இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த வேலியோட கேப்ல இந்த இடத்துல சின்னதா புஷஸ் மாதிரி இப்படி டிரா பண்ணிக்கோ.